வணக்கம். இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை என்று பெயர் சொன்ன உடனே ஆர்ப்பரித்த கூட்டம். திமுக ஆட்சி அவுட்டு. அதற்கான காரணத்தை அடுக்கடுக்காக அடுக்கிய அண்ணாமலை. அண்ணாமலை அவருடைய பெயரை சொன்ன உடனே ஆர்ப்பரித்த கூட்டத்தை நீங்க பார்க்கணுமா இல்லையா? முதல்ல வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. பாரத் மாதா கி. அடுத்ததாக அண்ணாமலை என்று சொன்னாலே அரங்கம் அதிரும், திமுக காரனுக்கு உதரும். நம்முடைய இளஞ்சிங்கம் அண்ணாமலை அவர்கள் அடுத்ததாக நம்முடைய சிறப்புரை ஆற்றுவார்கள். அண்ணாமலை என்ற பெயரை சொன்ன உடனே எப்படி ஆர்ப்பரிக்கிறாங்க தெரியுதா? இந்த ஆர்ப்பரிப்பின் மூலமாக நாம ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கலாம். என்ன செய்தி தெரியுமா? அண்ணாமலைய பாஜகவில் இருந்து ஓரங்கட்டி விட்டால் அவருடைய செல்வாக்கு குறைந்து விடும் என்று அதிமுகவும் நினைச்சாங்க, பாஜகவும் நினைச்சாங்க, இரண்டாவது பரம எதிரியான திமுகவும் நினைச்சாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கும் போது இருந்த ஈர்ப்பை விட அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் தலைவராக இல்லாம அரசியல் களத்துல கொஞ்சம் ஒதுங்கி இருந்த பிறகு பாஜகவிலும் சரி பொதுமக்களும் சரி நாம அண்ணாமலை அவர்களை இழந்துட்டுமே, எப்பேற்பட்ட தலைவர் என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்தது. திடீர்னு அரசியல் களத்துல என்ட்ரி ஆன உடனே அண்ணாமலைக்கு கடந்த காலங்களை விட இப்போது மிகப்பெரிய செல்வாக்கு கூடிவிட்டது. இரண்டாவது, அண்ணாமலை மீது அவதூறு பரப்புறாங்க. இந்த அவதூறுக்கு பிறகு அண்ணாமலையுடைய செல்வாக்கு அவுட் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த ஆர்ப்பரிப்பெல்லாம் பார்க்கும்போது அண்ணாவுடைய செல்வாக்கு அவதூறுகள் மூலமாக ஒருபோதும் சரிக்க முடியாது என்பது மட்டும் தெளிவாகிறது. என்னப்பா அண்ணாமலை மீது பெருசா அவதூறு பரப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, பாஜகவில் இருக்கிறவங்க பரப்பினாங்களா இல்லையா என்ற விஷயம் நமக்கு தெரியாது. ஆனா பாஜக ஆதரவாளர்களும் திமுகவினரும் அதிமுக இருந்த சில பேரும் அண்ணாமலை மீது அவதூறு பரப்பினாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம சவுக்கு சங்கர் கூட இருக்காரு, ஆதாரத்தை வெளியிட்டுட்டேன், பெங்களூர்ல அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிட்டு இருக்காரு. ஒவ்வொரு அடுக்குமாடி குடியிருப்பும் நீங்க பாத்தீங்கன்னா 9 கோடியிலிருந்து 12 கோடி ரூபாய் வரைக்கும் எத்தனை ஏக்கரால கட்டுறாரு தெரியுமா? சாதா விவசாயம் பார்த்தவர், ஐபிஎஸ் இருந்தவர், அவருக்கு எங்கிருந்து பணம் வரும்? அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திமுக இடத்துல விலை போயிட்டாரு. ரெண்டாவது, கர்நாடகாவில் இருக்கும் போது பல முக்கிய அரசியல் தலைவர்கிட்ட கைவிட்டு வாங்கிட்டாரு. அதை தான் இன்னைக்கு வெளியே காட்டுறாரு அப்படின்னு சொன்னாங்க. திமுக கிட்ட எங்க கை மாறிச்சு பணம் அண்ணாமலைக்கு அப்படின்னு சொல்லும் போது, நம்முடைய அண்ணாமலையுடைய சகோதரியுடைய கணவரும் அமைச்சர் சக்கரபாணி அவர்களும் இணைந்து ஏதோ ஒரு தொழில் செய்கின்றார்களாம். சோ இந்த சக்கரபாணிய எந்த விதத்திலும் சரி ரெய்டுக்கு உள்ளாகாம அண்ணாமலை காப்பாத்தினார்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அண்ணாமலைக்கு சக்கரபாணி மூலமாக ஏகப்பட்ட பணம் கைமாறும் அப்படின்ற ஒப்பந்தத்துல அண்ணாமலையும் பாத்தீங்கன்னா சக்கரபாணிய டச் பண்றதே கிடையாது. அதனால திமுக சக்கரபாணி மூலமாக அழகா கோடி கோடியா கொட்டிச்சு. ஏகப்பட்ட ரெய்டுகள் திமுகவினரை சூழும். ரெய்டு பண்ணுவாங்க. ரெய்டு பண்ணதுக்கு அப்புறம் டெல்லிக்கு போவாங்க. ஆனா டெல்லி போனதுக்கு அப்புறம் ரெய்டு என்ன ஆச்சுன்னு தெரியாது. சமீபத்துல நேரு வீட்டுல ரெய்டு, அமலாக்கத்துறை தொடர்ந்து 3 முறை கடிதம். ஆனா நேருக்கு என்ன நேர்ந்தது? காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை கடிதம் எழுதிச்சு. கடைசி வரைக்கும் ஒண்ணுமே இல்லாம போச்சு. அண்ணாமலை கூட சொன்னாரு, நம்முடைய நேரு அவர்கள் எந்த அளவு கொள்ளடிக்கிறார் தெரியுமா? வரி பணங்கள் எப்படி வீணாகி தெரியுமா? சோ இதையே நாங்க பொது தலைவர்களை சொல்றோம் தெரியுமா? யாராவது ஒருத்தர் நீதிமன்றம் போயிட்டு வழக்கு தொடுக்க மாட்டாங்களா? அப்படி பொதுநல வழக்கின் மூலமாக நம்முடைய நேரு மீது வழக்கு பதிய சொல்ல மாட்டாங்களா? அப்படி நீதிமன்றம் உத்தரவிட்டால் வழக்கு பதிய மாட்டாங்களா? வழக்கு பதிந்தால் உள்ளே ஈடி வராதா? அதனால நேரு அவர்கள் உள்ள போறது சாத்தியம். அதனாலதான் நாங்க பொது வழியில நேரு அவருடைய ஊழலை அம்பலப்படுத்துகின்றோம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரு. சோ அந்த புகார்கள் கூட என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்படிதான் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தர் மீதும் விசாரணை அமைப்புகளை ஏவுவாரு, பிறகு பயமுறுத்துவாங்க, கொடுக்கறத கொடுப்பாங்க. அண்ணாமலை அப்படியே சைலண்ட் பண்ணிடுவாரு.
டெல்லியில யாரை போய் சந்திக்கணும் அப்படின்ற விஷயத்துல கை காட்டுவாரு. பல பேர் திமுகவுக்கும் அண்ணாமலைக்கும் லிங்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவதூறு பரப்புனாங்க. ஆனா இன்னைக்கு அரசியல் களத்துல நீ என்ன சொன்னாலும் சரி, அந்த ஆள் தப்பு பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. ஊருக்கே ஊழலை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு பாடம் எடுத்துவேன், அவன் ஊழல் பண்ணிருக்கானா? கர்நாடகாவில் எங்கேயோ அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுறாங்கன்னு சொன்னேன், ஒரு போட்டோ எடுத்து போட வேண்டியதானே சவுக்கு சங்கர் அப்படின்னு அன்னைக்கே பிஜேபி காரங்க கேட்டாங்க. ஏன்னா நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா 300 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டினார். சவுக்கு சங்கர் களத்தில் இறங்கினார், அந்த வீட்டான நின்றுகிட்டு செல்ஃபி எடுத்து போட்டார். அந்த மாதிரி கர்நாடகாவுக்கு போ, அந்த அபார்ட்மெண்ட்ஸ் இது அண்ணாமலை தான் சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுத்து போடு, நாங்க நம்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அண்ணாமலைய அவதூறுகளால ஒன்னும் பண்ண முடியல. இப்ப மக்கள் மத்தியில அவருக்கு இருந்த செல்வாக்கை நீங்க பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்ல, நம்ம நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் முட்டல் முணுங்கல். இன்னைக்கு பாஜகக்குள்ள காங்கிரஸ்ல இருக்கிற மாதிரியான உட்கட்சி பூசல் இருக்குது. இந்த உட்கட்சி பூசலே வந்து கொங்கு மண்டலமும் தென் மண்டலமும் பாஜகவுக்கு செம வெயிட். அந்த வெயிட்டே காலியாக போகுது. ஏன்னா தலைவரா நயனார் நாகேந்திரன் போட்டது அண்ணாமலைக்கு பிடிக்கவே இல்லை. எடப்பாடியுடைய அழுத்தத்தினாலதான் இதெல்லாம் நிகழ்ந்து போச்சு. அமித்ஷா கூட அண்ணாமலைய அனுசரிச்சு போக சொன்னாரு, எலெக்ஷன் வரைக்கும் இரியா, அதுக்கப்புறம் தலைவர் பதவி உனக்கு மாற்றி தரேன், இத நயனார் நாகேந்திரன் அவர்களே வெளியில பேச சொல்றியா அப்படின்னு சொன்னாரு. அப்ப கூட அண்ணாமலை ஏற்றுக்கொள்ளல. ரெண்டு பேரும் தனித்தனியாக அரசியல் பண்றாங்க. பாஜகக்குள்ள இப்ப ஒற்றுமை இல்ல. அண்ணாமலை பக்கம் தான் தொண்டர்கள் இருக்கிறாங்க, நயனார் பக்கம் வந்து பார்த்தா நிர்வாகி இருக்கிறாங்க. நிச்சயமா பாஜக அதிமுக பெரிய செல்வாக்கா இருக்காது அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா நேத்து ஊட்டியில மும்மூர்த்திகளும் ஒன்னா ஏறிட்டு திமுகவை வறுத்தெடுத்து விட்டார்கள். அதுலயும் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கக்கூடிய சண்டைய அண்ணாமலை அவர்கள் அப்படியே போட்டு உடைச்சிட்டாரு. அதனால 3 பேரும் ஒரே பிரச்சார வாகனத்துல ஒன்னா வந்தது நமக்கு பார்ப்பதற்கு கண்கொள்ளாத காட்சியாக இருந்தது. அதுலயும் அண்ணாமலைய செல்வாக்க அவதூறுகள் மூலமாக ஒழிச்சிட முடியாது. யார் முயற்சி பண்ணாலும் தோல்வி அடைவீங்க. நாங்க பிஜேபி பக்கம் நிக்கிறோமா இல்ல அண்ணாமலை பக்கம் நிக்கிறோமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தா நாங்க அண்ணாமலை பக்கம் தான் நிக்கிறோம் அப்படின்றத பாஜக தொண்டர்கள் எடுத்து காட்டி விட்டார்கள். ஏன் அண்ணாமலை பக்கம் நிக்கிறாங்க? நேர்மைக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. திமுக தீய சக்தி என்றால் அந்த தீய சக்தியை வலிமையா எதிர்க்கக்கூடிய ஒரு ஆள் தேவை. அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் திமுக காரன் அந்த ஆள் கண்ணிலேயே படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எப்படி எல்லாம் ஓட்டம் முடிச்சான். 24 மணி நேரம் நீதிமன்றத்துக்கு போனாங்க. எதுக்கு? அண்ணாமலை மீது அவதூறு வழக்குகளும் மானநஷ்ட வழக்குகளும் போடுறதுக்கு. அது மட்டும் இல்ல, அண்ணாமலை சொல்றது பொய் குற்றச்சாட்டு என்று சொல்லிட்டு அனுதினமும் அண்ணாமலை வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கு திமுக காரங்க பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு தமிழகத்துல திமுக காரங்க மீது கெட்ட பேர் ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு அண்ணாமலையே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பங்கு வகித்தாரு. பிரதான எதிர்கட்சி அதிமுக இருந்தாலும் அது மக்கள் பிரச்சனையை பேசிச்சு, மக்கள் பிரச்சனைக்காக போராடிச்சு. ஆனா திமுகவே தேவையில்லை. அது நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய மாநில உரிமை, நம்ம மாநிலத்துடைய சொத்து, இப்படி எல்லாவற்றையும் சுரண்டுகின்ற தன்மையை அக்கு வேற ஆணி வேற புட்டு வச்சார். தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்றால் ஒரே கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா திமுக தான் என்று சொல்லிட்டு அனுதினமும் ஆதாரத்துடன் பட்டியல் போட்டு திமுகவினரை தூங்க விடாம பண்ணார். அதிலும் செந்தில் பாலாஜியை சொல்லவே தேவையில்லை. என்னைக்கு தலைவர் ஆனாரோ அன்னைக்கு இருந்து தலைவர் பதவி விட்டு விலகிற வரைக்கும் செந்தில் பாலாஜியை டார்கெட் விட்டு அடிச்சாரு. அதனால இன்னைக்கு கரூர்ல செந்தில் பாலாஜியுடைய பெயரும் கெட்டு போயிருக்குது. கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜி அவர்களை பொறுப்பா போட்டிருக்காங்க திமுகவினர், அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா திமுக பெயர் கெட்டு போயிருக்கு. அந்த அளவுக்கு எளிய மொழியில மக்களுக்கு புரிகின்ற அளவுக்கு செந்தில் பாலாஜியுடைய தவறுகளை புட்டு வச்சாரு, ஆதாரத்துடன் அடிக்கினாரு. அதனால செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றால் தமிழம் தாங்காது என்பதும் அவர் அடிக்கின்ற கொள்ளை எப்படியெல்லாம் தேர்தல் செலவுக்கு போகுது என்ற விஷயத்தையும் அம்பலப்படுத்தினாரு. என்ன ஒண்ணு, இந்த தேர்தல் வரைக்கும் இருந்திருந்தாருன்னா யாரெல்லாம் திமுகவுக்கு ஏடிஎம்லா இருக்கிறாங்களோ, ஏடிஎம்னா தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே, நம்ம கார்டு போட்டா பணம் வரும், அந்த மாதிரி தேர்தல் சமயத்துல திமுக பணம் கொடுத்து உதவுவாங்களோ அவங்க அத்தனை பேர்களையும் அண்ணாமலை அவர்கள் அடையாளப்படுத்தியிருப்பார். நல்ல நேரம் அவர் தலைவர் பதவியில் இருந்து தூக்கிட்டாங்க. இருந்தாலும்
இன்னைக்கு தேர்தல் முடிவு வரைக்கும் நான் தாண்டா ஹாட் டாபிக், நான் தாண்டா உங்களுக்கு தோலை உரிக்க போறேன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்தாரு. கூட்டமும் அவரை பார்த்த உடனே பழைய நிலைமையில பாஜக திரும்பி விட்டது என்று சொல்லிட்டு ஆர்ப்பரிக்கின்றார்கள். அண்ணாமலை அந்த பொதுக்கூட்டத்துல என்ன பேசினார்னு கேட்டீங்கன்னா, திமுக பொறுத்த வரைக்கும் நம்முடைய சம்பிரதாயங்களை எந்த அளவுக்கு நசுக்கிறது அப்படின்ற விஷயம் தொடர்பாக திருப்பரங்குன்றர்கள் அந்த விஷயத்தை கையில் எடுத்தாங்க. இதெல்லாம் எதுக்காக? சிறுபான்மையர் வாக்குக்காக. சோ சிறுபான்மையர் வாக்குக்காக பெரும்பான்மையினுடைய நம்பிக்கையை அழிக்கிற திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது என்பதுதான் அண்ணாமுடைய முதல் கோரிக்கையா இருந்தது. இரண்டாவது, தமிழகத்தை திமுக சுரண்டி விட்டது. இருக்கிற வளங்களை சுரண்டா கூட பரவாயில்ல, ஆனா கடன் வாங்கி தமிழகத்துல முதலீடு பண்ண வேண்டிய திமுக கடன் வாங்கியும் அதுலயும் சுரண்டி தின்னு இருக்குது. அதனால தமிழகமானது ஒட்டுமொத்தமாக திவாலாகின்ற நிலைமையில் இருக்குது. எப்பா இதெல்லாம் நான் சொல்லல, உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய ராகுல் காந்தி அவர்களுடைய ரைட் ஹேண்ட் தான் நினைக்கிறேன் பிரவீன் சக்கரவர்த்தி. நம்ம கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டாங்க. எங்க அண்ணன் முதலமைச்சர் இருக்கிறாரு, அவர்லாம் பத்திரிகை சந்திக்க மாட்டாரு, ஆனா என்னால சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வ கோளாறுல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழகத்தை மேம்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டாங்க. உடனே திமுக கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் நபர் உத்தரப்பிரதேசத்தை விட தமிழகத்துடைய நிலுவை கடனானது அதிகமா இருக்குது. ஆந்திர பிரதேசத்தை விட அதிகமான கடன் தொகை தமிழகம் வாங்கியிருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் எந்த மாநிலத்தை விடவும் அதிகமான கடன் தொகையை கடனுக்காக கட்டிட்டு இருக்குது. மொத்தத்துல தமிழகம் தாழ்ந்து போச்சு, திவாலாக போகுது அப்படின்றத காங்கிரஸ் கட்சிக்காரங்களே சொல்றாங்க. இப்ப திமுக காரனை பொறுத்த வரைக்கும் இதே பாஜக காரன் சொல்லியிருந்தானா பொய் நீங்க பணம் கொடுக்கல அதனால தான் இப்படி கடன் வாங்குறோம் அப்படின்னு உருட்டி இருப்பாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய புள்ளி சொன்னதுனாலேயே இப்ப திமுகவினால மறுக்க முடியாம இன்னைக்கு அதனுடைய பேரானது நாறிக்கொண்டு இருக்குது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கடன்கார மாநிலமானாலும் பரவாயில்ல, நாங்க கொள்ளடிக்கத்தை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்காவது தமிழகத்துல பாதுகாப்பு இருக்குதா? பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு எதுலயும் பாதுகாப்பு கிடையாது. அப்புறம் எதுக்காக இந்த ஆட்சி வேண்டும் அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் பட்டியலிட்டாரு. திமுக காரங்களாம் அப்படியே நடுங்குறாங்களாம். எதுக்கு அப்படின்னு கேட்டா, இன்னும் 100 நாள் தாங்குது, இன்னும் 100 நாள் தாங்குது எலெக்ஷனுக்கு அப்படிங்கிறாங்களாம். இவங்க ஏதாவது மக்களுக்கு நல்லது பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்த 100 நாளை பற்றி அவங்க ஏன் கவலைப்படணும் சொல்லுங்க. அதனால இன்னும் 100 நாள் இருக்குது, ஆட்சியை மாற்ற போறோம் என்ற தெம்புடன் நம்ம களத்தில் இறங்கி உழைக்கணும். நமக்குள்ள எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாது. திமுக அனைத்து மட்டத்திலும் மக்களுடைய கோபத்தை பெற்றிருக்கிறது. நம்ம பிரிஞ்சிருந்தோம்னா நம்ம பிரிவினை மட்டுமே பேசிட்டு இருப்பாங்க. இன்னும் 100 நாள் இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணிக்கு இன்னும் ஏகப்பட்ட கட்சிகள் வரப்போகுது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நம்பிக்கையுடன் பேசினாரு. அது மட்டும் கிடையாது, திமுக தமிழக மக்களுக்காக என்ன பண்ணிச்சு, குறிப்பா ஊட்டியில தான் பேசினாரு நம்ம அண்ணாமலை. அப்ப எல் முருகன்ஜி இருந்தாரு. அப்ப இந்த ஊட்டியில மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது நம்ம எல் முருகன்ஜி அவர்கள் தான். ஆனா திமுக இந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தை தமிழக மக்களுக்காக கொண்டு வந்திருக்கிறதா? ஆனா எல் முருகன்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் அமைச்சராக இருந்து 11 மருத்துவக் கல்லூரியை ஒரே வருஷத்தில் கொண்டு வந்திருக்கின்றாரு. இதை பற்றி திமுக என்றைக்கும் பேசாது. ஊட்டியில இவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க, ஆனா திமுக தான் வெற்றி பெற்றிருக்குது, இந்த முறை நீங்க ஏமாந்துடாதீங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரு. ஆனா நான் ஒரு தகவலை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுறேன். திமுக ஆட்சியில மத்திய அரசாங்கமானது திமுக கிட்ட ஒரு கேள்வி எழுப்பியது. தமிழகத்துக்கு இன்னும் மருத்துவக் கல்லூரி வேண்டுமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா இதோட நாம எப்ப மருத்துவக் கல்லூரி எல்லா மாநிலத்துக்கு தரப்போறோம்னு கேட்டீங்கன்னா 2027 தான் நினைக்கிறேன். அதனால இவ்வளவு காலம் தள்ளி வைக்க போறோம். எந்த மாநிலத்துக்கும் மருத்துவக் கல்லூரி கொடுக்க போறது கிடையாது. அதனால தமிழகத்துக்கு மருத்துவக் கல்லூரி வேணுமா, எங்கெல்லாம் மருத்துவக் கல்லூரி வேணும், எந்த மாவட்டத்துக்கு வேணும் அப்படின்னு நீங்க எழுதுனீங்கன்னா, நீங்க மருத்துவக் கல்லூரி தமிழகத்துக்கு வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அதற்கு என்ன மாதிரியான உதவி செய்வீங்க அதையும் சேர்த்தே சொல்லுங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது, எனக்கு தெரிந்து தமிழக அரசாங்கமானது மத்திய அரசாங்கம் கொடுத்த காலக்கெடு வரைக்கும் மாநில அரசாங்கமானது சும்மாவே அமைதியா இருந்துட்டு, மத்திய அரசாங்கம் நம்ம மாநிலத்துக்கு மருத்துவக் கல்லூரியை தராம வஞ்சித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க. பிறகு மத்திய அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் விளக்கம் அளிச்சது, நாங்க
கிட்டத்தட்ட 2 மாத காலம் அவகாசம் கொடுத்தோம். உங்களுக்கு மருத்துவக் கல்லூரி வேணுமா, நாங்க கோட்டாவை வந்து பாத்தீங்கன்னா நிறுத்த போறோம் அப்படின்னு சொன்னோம். ஆனா நீங்க நிதி இல்ல, 2வது எல்லா மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரி இருக்கிறது, இதற்கே மாணவர் சேர்க்கை சரியா இருக்குது, போதும், பிற்கால தேவைப்பட்டா நாங்க சொல்றோம் அப்படின்னு நீங்க விளக்கம் அளிச்சீங்க. ஆனா இப்போ வந்து மாநிலத்துக்கு மருத்துவக் கல்வி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிச்சாங்க, சொல்லிட்டு ஏமாத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் விளக்கம் அளித்தது. இந்த விஷயம் தொடர்பாக அன்புமணி மட்டும்தான் பேசினார். மத்திய அரசாங்கம் கொடுத்த வாய்ப்பை திமுக எப்படி தூக்கி தூர போட்டது, எப்படி தமிழக மாணவர்களை வஞ்சித்து இருக்கிறது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புட்டு புட்டு வச்சார். கூடவே அவர் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்துல தனியார் மருத்துவக் கல்லூரியுடைய முக்கியத்துவம் குறைஞ்சு போயிடும், அதிகமாக அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தா அப்படின்றதுனாலே மத்திய அரசாங்கம் கொடுத்த மருத்துவக் கல்லூரியை திமுக ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சிருந்தார். ஒருவேளை அது உண்மையா இருக்கும். இப்படி தமிழகத்துக்கு மத்திய அரசாங்கம் தருகின்ற நிதியா இருந்தாலும் சரி, உள்கட்டமைப்பா இருக்கலாம் சரி, கல்வி வளர்ச்சியா இருக்கலாம் சரி, எல்லாவற்றையும் வேணான்னு ஒதுக்கிட்டு மத்திய அரசாங்கம் தமிழகத்தை வஞ்சிக்குது அப்படின்னு ஏமாத்துறாங்க. தயவு செய்து மக்களே நம்பாதீங்க. 5 வருஷம் நம்ம அனுபவித்தது போதாதா என்று அதிரடியா பேசினாரு. சோ மொத்தத்துல அரசியல் களத்துக்கு அண்ணாமலை வந்தது பாஜக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு புதிய புத்துணர்ச்சியை தந்திருக்கிறது. சோ அண்ணாமலை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இந்த மும்மூர்த்திகளும் ஒன்னாக பயணம் பட்டு பிரச்சாரம் செய்தார்கள் என்றால் திமுக தோல்வி எழுதப்பட்ட ஒன்றாக இருக்கும். எங்க எழுதப்பட்ட ஒன்றாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் மனதுல எப்படி கல்லுல செதுக்குனா எப்படி அழியாம இருக்குதோ அந்த மாதிரி திமுகவை தோக்கடிக்கணும் என்று மக்கள் மனதுல ஆழமாக அழகாக எழுதலாம். இந்த 3 மும்மூர்த்திகளும் ஒன்றாகவே பயணிக்கின்றார்களா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ணாவுடைய செல்வாக்கை கண்கூடா பார்த்திருக்கின்றார் நயினார் நாகேந்திரன். அண்ணாமலை இந்த தேர்தலில் பயன்படுத்துகிறாரா இல்லையா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்தது, தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நம்ம சேனலுடன் இணைந்துருங்க. நன்றி.